டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கடந்த தேர்தல்களில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம் மற்றும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன என்பது குறித்து மேஜிக் வால் மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. பிப்ரவரி 5ஆம் தேதி புதன்கிழமை டெல்லி சட்டமன்றத்தினுடைய 70 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில கடந்த தேர்தலில் டெல்லி சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். டெல்லியை பொறுத்தவரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 70 சட்டமன்ற தொகுதிகளில் 2020 நடைபெற்ற இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கிறோம். அங்க ஆம் ஆத்மி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அதன் அடிப்படையில் ஆம் ஆத்மி மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 62 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்பது 53.82%. அங்கு இரண்டாவது இடத்தை பிடித்தது 8 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியோடு சில கட்சிகள் கூட்டணியிலும் இருந்தாங்க. 8 இடங்களில் வெற்றி பெற்ற அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்பது 39.95% வாக்குகள். காங்கிரஸ் கட்சிகளும் கூட்டணியில் இருந்தாங்க. அவர்கள் எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் என்பது வெறும் 4.32% இருந்தது. அதே நேரத்தில் இதர கட்சிகள் 1.91% பெற்றது. கிட்டத்தட்ட 2013 இருந்தே தொடர்ச்சியாக டெல்லியை தன்வசம் வைத்திருக்கிறது ஆம் ஆத்மி. அதே நேரத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியாக தேர்தலை சந்தித்த நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய மொத்தம் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் 7 தொகுதிகளையுமே பாஜக தான் கைப்பற்றியது. அங்கு இரண்டாவது இடத்துல 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மியும் 3 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களும் இடத்தை பிடித்தார்கள். இந்த நிலையில 2024 ரொம்ப மேஜர் ஃபேக்டரா இருக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இஸ்லாமியர் வாக்குகள் அப்படிங்கிறது 30% அதிகமாக இருக்கக்கூடிய வாக்குகளாக இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட 70 தொகுதிகளில் 10 தொகுதிகள் என்பது இஸ்லாமிய ஓட்டர்ஸ் டாமினன்ட் தொகுதிகளாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சி கடந்த முறை அந்த 10 தொகுதிகளையுமே ஆம் ஆத்மி கட்சி தான் வென்றிருக்கிறது. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 60.15% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாமியர்களினுடைய அந்த டாமினன்ட் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி கிட்டத்தட்ட 33.86% வாக்குகளை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி அந்த தொகுதிகளில் 4.67% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதை தாண்டி ஜாட் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய டாமினன்ஸும் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் ஜாட் சமூக மக்களினுடைய வாக்குகள் அங்கு தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த 12 இடங்களிலும் ஆம் ஆத்மி தான் கடந்த முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 12 தொகுதிகளில் 51.93% வாக்குகளை ஆம் ஆத்மி பெற்றிருக்கிறது. அங்க பாஜக கூட்டணி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. ஆனா வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 42.73% வாக்குகளை அங்க பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது எஸ்சி ரிசர்வ்டு தொகுதிகள். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அந்த தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி ரிசர்வ் தொகுதி 70ல 12 தொகுதிகள். அந்த 12 தொகுதிகளிலும் கூட ஆம் ஆத்மி கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்க அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 57.98%. அங்க பாஜக கூட்டணி ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் பெற்ற வாக்குகளினுடைய சதவீதம் என்பது 35.96% வாக்குகள். எனவே இந்த 2025 நடக்கக்கூடிய இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது. பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் என இந்த மும்முனை போட்டியில் எல்லோரும் பலத்த வெற்றிக்கான ஒரு முனைப்போடு இருக்கக்கூடிய நிலையில கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் வெற்றி பெறுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு மிக அதிகமாக எழுந்திருக்கிறது.